மக்களின் குறைகளை பொறுமையாக கேட்டு அவர்களுக்கு உதவிட வேண்டும் என்று பயிற்சி முடித்து பணியில் சேரும் காவல் துணை கண்காணிப்பாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை ஊனமாஞ்சேரி தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்பொழுது பயிற்சி நிறைவு செய்த 9 பெண் அதிகாரிகள் உட்பட 24 காவல் துணை கண்காணிப்பாளர்களுக்கும் அவர் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்த காவல் உயர் பயிற்சியகத்தில் இதுவரை 5055 உதவி ஆய்வாளர்களுக்கும் 297 காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் அடிப்படையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த வாரம் 2452 காவலர்கள் அடிப்படை பயிற்சியை முடித்து காவல் பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றும் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இங்க பல வகை சட்டப்பயிற்சி, புலனாய்வு நுணுக்கம், கணினிசார் குற்றங்களை தடுக்கிற சிறப்பு பயிற்சி, உளவியல் பயிற்சி, பொருளாதார குற்றங்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை சிறப்பாக புலனாய்வு செய்கிற திறன், ஆயுத பயிற்சி போன்ற எல்லா வகையான பயிற்சிகளையும் பெற்று எந்த சவால்களையும் எதிர்கொள்கிற திறனோடு நீங்கள் களத்துக்கு போவது பெருமைமிக்க தருணம். காவல் பணி என்பது மக்கள் பிரச்சினைகளை நேரடியாக தீர்த்து வைக்கின்ற மிக உன்னதமான பணி என கூறியவர், ஒவ்வொருவரும் பொதுமக்களிடம் கனிவாக மரியாதையாக நடந்து கொண்டு அவர்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்குமாறும் அறிவுறுத்தினார். மேலும் மக்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காவல் பணி என்பது மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கிற மிக உன்னதமான பணி. ஒவ்வொருவரும் பொதுமக்கள் கிட்ட கனிவாக மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும். அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும். உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அறிவியல் சார்ந்த விசாரணை நடைமுறைகளில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், பணிச்சுமைகளுக்கு இடையில் உடல் நலத்தை பார்த்துக் கொள்வதோடு குடும்பத்துடன் நேரம் செலவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு துணையாகவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் மிகுந்த அக்கறையோடும் அனைவரும் திட்டமிட்டு திறம்பட செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார்.